Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டமாக அழைத்திருக்கின்றார். இனியும் நம்மை காத்து வழிநடத்துவதற்காக இந்த நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை நாம் அனைவரும் கடைபிடிக்க கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்காக ஆலயத்தில் கூடாரத்தில் காத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் அப்படியாக அவரை நோக்கி நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு நாம் சென்று கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரே, நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில், இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆண்டவர் அவருடைய அழகான கண்களால் ஏறெடுத்து பார்க்க, நம்மை பார்க்க ஆவலோடு அவர் ஆலயத்தில் காத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த பலிபீடத்தில் கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் நம் தேவைகள் என்னவென்று நமக்கு முன்பே அவருக்கு தெரியும். அதனால் அவர் நமக்கு முன்பே, என் பிள்ளைகள் இந்த நாளில் என்னை நோக்கி வருவார்கள், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அவரை நாங்கள் ஆசீர்வதிப்பேன். அவருடைய தேவைகளை சந்திப்பேன். அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பேன். அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக தருவவர் நான். ஏனென்றால் நம்மை படைத்தவர் கர்த்தர் ஒருவரே. நம்மை படைத்தவர் மட்டுமல்ல, இந்த உலகத்தை படைத்தவர் அவர் ஒருவர் தாமே. அப்படியாக நாம் எந்த நிலையில் அவரை நோக்கி கூப்பிடுகிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த நாளில் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனங்களில், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பல உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒன்றுக்கு உதவாதது என்று உலகம் தள்ளிவிட்டு விட்ட, ஒன்றுக்கு உதவாதது என்று உலகம் தள்ளிவிட்டு விட்டவைகளில் உள்ள மேன்மையான காரியங்களை தேவன் எப்போதுமே காண்கிறவர். தாங்கள் பலவீனமானவர்கள், எதற்கும் சாத்தியமற்றவர்கள் என்று உணரும் நபர்களையே தெரிந்தெடுத்து பயன்படுத்த தேவன் விரும்புகிறார். பெரும்பாலும் பலவான்களும் புத்திசாலிகளும் தங்கள் சொந்த திறமைகளினால் காரியங்களை சாதித்து விடலாம் என்றே நினைக்கிறார்கள். ஆனால் தம்மை மாத்திரம் சார்ந்திருப்பவர்களை தேவன் தேர்ந்தெடுத்து தம்முடைய மகிமைக்காக பயன்படுத்துகிறார் கர்த்தர். அப்படியாக நீங்களும் நானும் எந்த நிலையில் நாம் ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தரை நோக்கி நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுவோம். அன்புள்ள தேவனே, அன்புள்ள பரலோக தந்தையே, நான் என்னை குறித்து எப்படி உணர்ந்தாலும் சரி, ஆசீர்வாதமாகவும் அதிகாரம் உள்ளவனாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபராக நீர் என்னை பார்க்கிறீர் என்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எனது பலவீனங்களையும் தவறுகளையும் உமக்கு முன்பாக இன்று அறிக்கையிடுகிறேன். எனக்கு விரோதமாய் இருப்பவர்கள் என் வாழ்வின் வெற்றிக்கான ரகசியம் என்னதான் என்று குழப்பமடையும் வகையில் என்னையும் நீ பயன்படுத்தும்படி தாழ்மையுடன் இடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று கர்த்தரை நோக்கி இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார். அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடுவோமாக. We
ரசிப்போம். நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஒரு வார்த்தைகளை நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையை ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய திருவசனத்தில் அந்த பைபிள் எடுத்து 2-3 வசனங்களை படித்து பயன்பெறுங்கள். இந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சக்தி உள்ளது, அதை மறுக்க முடியாது. அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு நான் பகிர்ந்த பலனை தருவேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எப்படி கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி சிந்தித்து பாருங்கள். 2-3 நிமிடங்களை நீங்கள் இந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு அவரை நோக்கி துதியுங்கள். இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொடுப்பது புலம்பல். பழைய ஏற்பாட்டில் வரும் அந்த புலம்பலுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் 3ஆம் அதிகாரம் 40-41 நீங்கள் படித்து பாருங்கள். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப பண்ண வேண்டும். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறத்தக்கனவோம். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற வேத வசனங்களில் இன்றைய நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் கூட சீர்கெட்ட வாழ்வை விரும்பி தகாத உறவுகளிலும் துணிகரமான பாவங்களிலும் ஈடுபட்டு தங்கள் வழிகளை தானே கெடுத்துக் கொள்வதோடு மாத்திரமல்லாமல் அவர்களின் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் திட்டமும் கொள்ளாததாகவும் அக்கிரம சிந்தையினால் நிறைந்ததாகவும் இருந்து வருவதின் விளைவாக மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகியதால் தேவனுக்கு பிரியமல்லவராவார். தேவன் பூமியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். கர்த்தருடைய பிள்ளைகள் சீர்கெட்ட வாழ்வை விரும்பி தகாத உறவுகளிலும் துணிகரமான பாவங்களிலும் ஈடுபட்டு தங்கள் வழிகளை தானே கெடுத்துக் கொள்வதோடு மாத்திரமல்லாமல் அவர்களின் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் கொள்ளாததாகவும் அக்கிரம சிந்தையினால் நிறைந்ததாகவும் இருந்து வருவதின் விளைவாக மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகியதால் தேவனுக்கு பிரியமில்லாத பாவ அடிமைத்தனத்தில் சிக்கியிருக்கும் தேவ பிள்ளைகள் அனைவரும் மனம் திரும்பிவிட வேண்டும் என்று மன்றாட வேண்டும். நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் விதித்து தன்னுடைய பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்தித்து கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவான்களாய் மாறிப்போன கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என நாம் அனைவரும் ஆண்டவரிடத்தில் கண்ணீர் விட்டு மன்றாடி கர்த்தரிடத்து அவருடைய கரத்தண்டையை திரும்பி நாம் ஜெபிக்க வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்கள் என சத்திய வேதம் திட்டமாய் நம்மை எச்சரிப்பதால் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் அனைவரும் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று தன்னை தான் ஆராய்ந்து தினந்தோறும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து வாழ்ந்திட ஆண்டவர் கிருபை அருளச் செய்கிறார். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆனால் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல,
கர்த்தர் இந்த நாளில் நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், நீங்கள் அனைவரும் என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் அனைவரும் என்னுடைய பிள்ளைகள். ஆதலால் உங்களை நான் ஒவ்வொரு நாளும் உங்கள் கரங்களை பிடித்து உங்கள் தேவைகளை என்னவென்று அறிந்து நான் கேட்கக்கூடியது. அப்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து அவருடைய அழகான கண்களால் நம்மை ஏறித்து பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் அனைவரும் கர்த்தரை எந்த விதத்தில் நீங்கள் பார்த்து அவரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை கேட்கின்றார். நாம் அப்படியாக ஆண்டவரை எந்த இடத்தில் நாம் கூப்பிடுகிறோம், எப்படி கூப்பிடுகிறோம், எந்த வழியில் நாம் அவரை கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம், சிந்தித்து பாருங்கள். இந்த பிலிப்பியர் 3:20 கூறுகின்றன, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நிரந்தரமான குடியிருப்பு எது என்று சிந்தித்து பாருங்கள். அது எங்கே இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறவாமல் நினைவில் கொண்டிருக்க வேண்டும். நாம் அனைவரும் நீங்கள் கர்த்தருடையவர்கள், அவர் உங்கள் மேல் எப்போதுமே கரிசனை உள்ளவர் என்பதே வேதாகமம் ஒரு சத்தியமாகும். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை இந்த பூமியில் வெளிப்படுத்தும் அதன் தூதுவர்களாக உங்கள் வாழ்க்கை முறை காணப்பட வேண்டும். உங்களை கவனிக்கிற எல்லோருமே தாங்களும் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றே வாஞ்சி உள்ளவர்களாக மாறும்படி உங்கள் சாட்சி அவர்கள் முன்பாக பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை பார்த்தபடியாக நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். என் அன்புள்ள ஆண்டவரே, நான் உம்முடையவன், நான் உம்முடையவன் என்பதும், என் நிரந்தரமான குடியிருப்பு பரலோக ராஜ்யம் என்பதும் எத்தனை மகிழ்ச்சியான சத்தியங்கள். இவ்வுலகம் என் நிரந்தரமான குடியிருப்பு அல்ல, பரலோகமே என் குடியிருப்பு என்கிற நினைவுடன் நிரந்தரமற்ற இவ்வுலகில் நாம் அனுதினமும் ஜீவிக்க எனக்கு நீர் அந்த கிருபையை தாரும் என்று நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை பார்த்து ஜெபிக்க வேண்டும். அப்படியாக ஆண்டவரை நாம் உள்ளத்தில் தூய்மையாக நாம் வைத்துக் கொண்டு நம் உள்ளத்தை ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். என்னை நீ சுத்தப்படுத்தும் அப்பா, உடைய கிருபையினால் என்னை வழிநடத்தும் அப்பா, உதாவிய வல்லமையினால் என்னை பொழியச் செய்கிறது. நான் ஒருபோதும் இந்த உலகில் நிரந்தரமாக இருப்பதில்லை. ஏனென்றால் உங்களுடைய பரலோக ராஜ்யத்தில் எனக்காக நீர் காத்துக் கொண்டிருக்கின்றீர். என்னை நீர் அங்கு வரவழைக்க எனக்கு இந்த பூவுலகில் நான் பாவம் செய்யாமல், அசுத்த ஆவிகளுக்கு இடம் கொடுக்காமல் ஒவ்வொரு நாள் நான் உம்முடைய பாதையில் சென்றேன். உம்முடைய வார்த்தைகளை என் நாவை நான் உச்சரிக்க எனக்கு நீர் அந்த கிருபையை தாரும் என்று ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அப்படியாக நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய அழகான கண்களால் நம்மை ஏற்படுத்தி பார்த்து நம் தேவைகள் ஒவ்வொன்றையும் அவர் சந்தித்து அவருடைய பிரச்சனைகளை ஒவ்வொன்றும் அவர் தீர்த்து வைத்து நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் ஒவ்வொன்றும் அவர் நமக்கு இரட்டிப்பாக கொடுக்கக்கூடிய கர்த்தர் ஒருவர் தாமே என்று நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். இந்த நேரத்தில் காணிக்கைக்கு கடந்து செல்வோம். திருவிழா பாடலை பாடுவோம்.
இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்தது. இவ்வாறு உடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் மனதிற்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் கொண்ட இறைவனும் தம் தந்தையும் ஆகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நம் அனைவரும் அவருடைய பள்ளியை ஒருமனப்பட்டு அவருடைய திருவுருளையும் இரத்தத்தையும் நாம் பகிர்ந்து கொள்வோமாக. நேரத்தில் நாம் கண்களை மூடி 2 நிமிடம் ஜெபிப்போமாக. கர்த்தரை நோக்கி 2 நிமிடம் ஜெபிப்போமாக. கிருபை உள்ள எங்கள் பரலோக பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக. எங்களுக்காக நீர் உண்டு பண்ணிய இந்த அழகானதும் மகிமை பொருந்தியமான ஞாயிறு காலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த விசேஷித்த நாளில் உன்னுடைய அற்புதமான நாமத்தை நாங்கள் போற்றி கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாள் நீர் உண்டு பண்ணின நாள். நீர் எங்களுக்காக வைத்திருக்கும் எல்லா அற்புதமான காரியங்களுக்காக நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறோம். ஜீவனாகிய பரிசு, குடும்பம் மற்றும் நண்பர்களின் அன்பு, அரவணைப்பு, ஒவ்வொரு புதிய நாளின் நம்பிக்கை ஆகியவை நீர் உமது பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளும் ஒரு நல்ல தேவன் என்பதை எங்களுக்கு நினைவூட்டுகிறது. அன்புள்ள கர்த்தாவே, நாங்கள் எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடரும் போது புயல்கள் மற்றும் அலைகளுக்கு மத்தியில் நீர் எப்போதும் எங்களுக்கு உதவும், பாதுகாக்கவும் தயாராக இருக்கின்றீர் என்ற உறுதியை எங்களுக்கு தந்து உமது ஆவியினால் எப்பொழுதும் எங்களுக்கு துணையாக எங்கள் அருகில் இருக்கிறேன் என்பதை அப்போஸ்தலரால் நினைவூட்டப்படுகிறோம். நாங்கள் அடிக்கடி எங்கள் மீது கவனம் செலுத்தி உலக வாழ்க்கையை விரும்புகிறோம். ஆனால் உமது சித்தத்திற்கு அடிபணிந்து விசுவாச வாழ்க்கையை நடத்த எங்களுக்கு உதவும். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதில் கவனம் செலுத்தவும், ஒருபோதும் நாங்கள் பின்வாங்காமல் நாங்கள் உண்மை பின்தொடர்வதற்கான முடிவை எடுக்கவும் எங்களுக்கு கிருபை தந்து உதவும். இயேசுவின் அருமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் நன்றி பாடலை பாடி அவரோடு கடைசியாக அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. அமைதி
பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியம் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசம் அடையத்தக்கதாக ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.